வணக்கம் மக்களே, நம்ம நிக்கிறது நட்சத்திர விடுதியோ மியூசியமோ கிடையாது. இது ஒரு அரசு பள்ளி அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? பிரெஞ்சு கலாச்சாரத்தை தன்னுள் புதைத்து வச்சிருக்கிற புதுச்சேரி நகரத்தின் கடற்கரையோரத்துல தான் இந்த பிரம்மாண்டமான பிரெஞ்சு பள்ளி அமைஞ்சிருக்குது. 200 வருஷம் பழமையான இந்த பள்ளி சிதிலமடைந்திருந்த நிலையில புதுச்சேரி அரசாங்கம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே இத மீட்டுருவாக்கம் செஞ்சு புதுப்பிச்சிருக்கிறாங்க. இங்க மாணவர்களும் தற்போது படிக்க தொடங்கி இருக்கிறாங்க. இந்த பிரெஞ்சு பள்ளியினுடைய தோற்றம் குறித்தும் இதனுடைய பிரெஞ்சு கல்வி குறித்தும் விரிவாக அலசலாம் வாங்க. கடற்கரையின் அழகை ரசிச்சுக்கிட்டே பள்ளி பாடம் படிக்கிறது எவ்வளவு அலாதியான அனுபவம். அந்த அனுபவம் இந்த பள்ளியில, அதுவும் அரசு பள்ளியில கிடைச்சிருக்குது. லைஃப் ஆஃப் பை ஆங்கில திரைப்படம் இங்குதான் படமாக்கப்பட்டிருக்குது. இந்த படத்தினுடைய முக்கிய கதாபாத்திரமான பிசின் கதாபாத்திரம் பையினுடைய மதிப்பை ஒவ்வொரு டிஜிட்டா அதிகப்படுத்தி எழுதுவாரே, அது இந்த கிளாஸ் ரூம் தான். இப்படி பல்வேறு விதமான சிறப்பம்சங்களும் இந்த பள்ளிக்கு இருக்குது. லைஃப் ஆஃப் பை படத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பள்ளியினுடைய தோற்றம் எப்படி இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோவோட கம்பேர் பண்ணி நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த பள்ளியினுடைய அனுபவம் குறித்து ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், பல தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். படிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா 200 வருஷம் கழிச்சும் இந்த ஸ்கூல்ல படிக்கிறேன்றது எனக்கு ஒரு ப்ரௌடா இருக்கு. அதுலயும் இந்த ஸ்கூல்ல டீச்சிங்கை பத்தி ஒரு குறைய சொல்ல தேவையில்ல. ஏன்னா எங்களோட ஆசிரியர்கள்லாம் ரொம்ப எங்களுக்காக நல்லா பயிற்சி பெற்று வந்து நல்ல கோச்சிங் பண்றாங்க. எங்களுக்கு புரியனாலும் அதை தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி தராங்க. அதனால இந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு நான் ரொம்ப ப்ரௌட் பண்றேன். என்விரான்மெண்ட்லாம் நல்லா நேச்சுரலா இருக்கு. ஸ்டடீஸ் வந்து நல்லா இருக்கு. பிரெஞ்சுல பேசி பிரெஞ்சுலயே சொல்லி தராங்க. எல்லாமே கிளாஸஸ் டெய்லியுமே டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்றாங்க, நல்லா நடத்துறாங்க. பிரெஞ்சு நேஷனாலிட்டி இருக்கிறவங்க படிக்கிறாங்க. சில பேர் வந்து பிரெஞ்சு தெரிஞ்சுக்கணும், அதை மொழி கத்துக்கணும்ன்றதுக்காக படிக்கிறாங்க. மொழி கத்துக்கணும்ன்றதுக்காக படிக்கிறேன். பிரெஞ்சு வந்து எங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன இங்க சேர்த்து விட்டாங்க. பட் ஆனா அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு, என்ன பிரான்ஸ் காமிச்சு படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஆம்பிஷன் வந்து டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனா அது வந்து பிரான்ஸ்ல எங்க அப்பாவும் அம்மாவும் வந்து நினைச்சது வந்து நான் படிச்சு டாக்டர் ஆகணும். அதனால அவங்களோட ஆம்பிஷனா என்னோட ஆம்பிஷனா எடுத்தேன். தென் வந்து அவங்க பிரான்ஸ்க்கு போறதுக்காக இப்ப ஏதோ எப்படி ஸ்டடிஸ் விசா வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் வந்து 10th ஃபர்ஸ்ட் வந்து அதை வச்சு பிரான்ஸ்ல கேட்கற மாதிரி போய் அங்க படிக்கிற மாதிரி யோசிச்சு வச்சிருக்கேன். சோ அதனால எனக்கு பிரெஞ்சு இன்னும் பிடிச்சதுனால கொஞ்சம் படிக்க யோசிச்சிருக்கேன் நிறைய. ரெண்டுமே கலந்து இங்கிலீஷ்லயும் பேசுவோம், பட் வந்து தமிழ்ல கொஞ்சம் பேசுவோம், பிரெஞ்சுலயும் பேசுவோம். எல்லா லாங்குவேஜ்லயும் பேசுவோம். இங்கிலீஷ், தமிழ், பிரெஞ்சு எல்லாமே. ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்கூல் வந்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கூல் வந்து கொஞ்சம் குட்டியா இருக்கும். இப்போ வந்து பார்க்கும்போது நல்லா பெருசா இடம் இருக்கு. அதனால வந்து அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸ்டடீஸ் வந்து எனக்கு புரியலனா கூட டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் புரியுற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டையும் அவங்க கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கறாங்க. அதனால எனக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து புரியுது, ஈஸியாவும் இருக்கு எக்ஸாம்ஸ்ல நம்ம அதை எழுதும் போது. பாண்டிச்சேரி வந்து இட்ஸ் a விண்டோ ஆஃப் French கல்ச்சர் அப்படின்னு தான் பொதுவாக சொல்லுவாங்க. அண்ட் திஸ் போன்சியோனா வந்து இட்ஸ் வெரி யூனிக் இன் ஹிஸ்ட்ரி. ஏன்னா இது வந்து 200 இயர்ஸ் ஆகுது இந்த ஸ்கூல் வந்து ஆரம்பிச்சு. அதான் 10th of February 1826 இந்த ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து பிரெஞ்சு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இங்க இருக்கும்போது பிரெஞ்சு கவர்னர் டெபசன் தி ரிஷ்மோ அப்படின்ற பிரெஞ்சு கவர்னரால தான் இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 200 இயர்ஸ் இந்த ஸ்கூல் செலிப்ரேட் பண்ணிடுச்சு இப்போ. அண்ட் இந்த ஸ்கூலும் ரெனோவேஷன் முடிஞ்சு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து அதே ஓல்டு ஸ்ட்ரக்சர் ப்ரிசர்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
அண்ட் மோரோவர் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் வந்து வேற எங்கேயுமே கொடுக்கல. ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் சிஸ்டம் இங்கே படிக்கிறாங்க. ஃப்ரெஞ்ச் கம்ப்ளீட்டாக இந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் என்ன சிலபஸோ அதே சேம் புக்ஸு சேம் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஃப்ரெஞ்சில் தான் படிப்பாங்க எங்கள் ஸ்டூடெண்ட்ஸு. அதாவது மேக்ஸ், சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாமே வந்து ஃப்ரெஞ்ச் மீடியமில் தான் இருக்கும். அண்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 10th அவங்க முடிக்கும்போது பிரெவே இன்னும் ஒரு எக்ஸாம் வந்து இங்கே எழுதுவாங்க. அதுவும் அந்த எக்ஸாம் வந்து நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்டால நடத்தப்படுற ஒரு எக்ஸாம். டோங்க அப்போ இந்த எக்ஸாம் இந்த சிஸ்டம் வந்து 200 இயர்ஸாக தொடர்ச்சியாக நடக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் வெளியில் படிக்கணும்னா 4.5 lakhs ஆகும். ஆனால் இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வருஷத்துக்கு ஃப்ரம் எல்கேஜி டு 10th வரைக்கும், இங்கே எல்கேஜியிலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கு. அண்ட் கம்ப்ளீட்லி புக்ஸில் வந்து எஜுகேஷன் வைஸ் எல்லாமே வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்டால ஃப்ரீயாக நடத்திட்டு இருக்காங்க இந்த இன்ஸ்டியூட். அண்ட் இந்த பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ப்ரிசைஸ், ஒரு ஸ்பெஷலான பில்டிங், ஒரு காஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸ்மித்னு ஒரு லேடி தான் இந்த பில்டிங்கை வந்து அவங்க வேற ஒரு பர்பஸ்க்காக இது பில்டிங்கை வாங்கினாங்க. பட் ஆனால் ஃபியூச்சரில் இது வந்து எஜுகேஷன் ஃபார் யங் கேர்ள்ஸுக்குன்னு இந்த பில்டிங் இருக்கணும்ன்ட்டு அவங்க ஒரு டொனேஷனில் அவங்க ப்ரிசைஸ் பண்ணி மென்ஷன் பண்ணி இந்த பில்டிங்கை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த பில்டிங்கோட பேர் பார்த்தீங்கன்னா போன்சியோனா, ஃப்ரெஞ்சில் வந்து போன்சியோனான்றது போர்டிங் ஸ்கூல். த ஜேர்ன் ஃபீனா ஃபார் யங் கேர்ள்ஸ். அப்போ போன்சியோனா த ஜேர்ன் ஃபீனா போர்டிங் ஸ்கூல் ஃபார் யங் கேர்ள்ஸ். அப்போ அந்த ஒரு சோஷியல் காஸ்க்காக இந்த பில்டிங்கை வந்து டொனேஷனாக வந்து கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இதோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஸ்மித்ன்றவங்க தான் இந்த பில்டிங்கை வாங்கி க்ளூனி சிஸ்டர்ஸ் கிட்ட அவங்க அட்மினிஸ்டர் பண்ண கொடுத்துட்டாங்க. லேட்டர் க்ளூனி சிஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் பிரெஞ்சு கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருந்து லேட்டர் எப்போ வந்து 1954ல் பாண்டிச்சேரி ட்ரெட்டி படி அதுக்கப்புறம் அது கவர்மெண்ட் கிட்ட போயிடுச்சு. அண்ட் அப்படியே தொடர்ச்சியாக பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இது நடத்திட்டே வர்றாங்க. பாப்பா வந்து இப்போ 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. நான் எல்கேஜிலேருந்தே இங்கேருந்து படிக்க வச்சுட்டு இருக்கிறேன். பாப்பா ஃப்ரெஞ்சு படிக்க வைக்கணும்னு ஒருத்தவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொன்னாங்க. நான் வந்து படிக்க வச்சேன். இப்போ நல்லாவே கோச்சிங் பண்ணி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்கு தான் வந்து நிற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, செகண்ட் ரேங்க் தான் எடுக்கிறாங்க. அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகுது. ஆனால் நாங்கள் வந்து பிரான்ஸ்லாம் எனக்குலாம் யாரும் கிடையாது. என் பொண்ணு நல்லா படித்து ஒரு நல்ல வாழ்க்கையில் செட்டில் ஆகணும். அதுக்கு இந்த கவர்மெண்ட் நல்ல ஒரு ஃப்ரெஞ்ச் ஸ்கூல். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், அந்த ஒரு ஃபீலே இருக்காது. எப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ்லாம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி அந்த ஒரு ஃபீலே இருக்காது. இங்க எல்லாமே ரொம்ப ஓவர் நாலேஜ்னு சொல்லலாம். நிஜமா தான் சொல்றேன். கம்பேரிங் டு அதர் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நமக்கு தெரியாது, நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. இருந்தாலுமே இங்க என்னோட செகண்ட் பேபி இங்க படிக்கிறாங்க. பையன் கூட இங்க தான் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்க தான் படிச்சாங்க. ஸோ அப்பவே நான் டிசைட் பண்ணிட்டேன். என் பொண்ணு வயிற்றுல இருந்தாங்க அப்போ எனக்கு, என் பையன் இங்க படிக்கும்போது நான் அப்பயே டிசைட் பண்ணிட்டேன், பாப்பா பிறந்தாலும் இங்க தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பிரெஞ்சு ஸ்கூல் எப்படி நம்ம பிரைவேட்டா சேர்த்தா கூட இந்த மாதிரி ஸ்கூல்லாம் நமக்கு கிடைக்காது கவர்மெண்ட்ல பொறுத்த வரைக்குமே. ஏன்னா பிரெஞ்சு ஸ்கூலும் இந்த ஸ்கூலும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டுமே நல்லதுதான். அதே மாதிரி எல்லாமே இது எல்லாமே நல்லாவே நடத்துறாங்க. பிரெஞ்சு ஸ்கூல் மாதிரியே தான் எல்லாமே. பிரெஞ்சு பேசுறதுல இருந்து வகுப்பு ஆசிரியர் எல்லாமே வந்து கவர்மெண்ட் மாதிரி யாருமே காட்டிக்கல, எல்லாமே பிரைவேட் மாதிரி தான். HM சார் முத கொண்டு 10th வந்து இப்போ பப்ளிக் எழுதினாலுமே சரிதான், ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்து பிரைவேட் மாதிரி தான் பண்றாங்க. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய பேரண்ட்ஸ் இங்க சேர்க்கறது எனக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் தோன்றேன். ஏன்னா பாதி பேருக்கு இந்த ஸ்கூல் பத்தி தெரியாது. ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம் இந்த ஸ்கூல்ல எனக்கு கிடைச்சிருக்குது. என்ன காரணம்னு சொன்னா, இந்த பிரெஞ்சு இந்தியன் கல்ச்சர் வந்து இந்த ஸ்கூல்ல நம்ம பார்க்க முடியும். மற்ற ஸ்கூல்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி எஜுகேஷனா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு தரமான கல்வியை வந்து இந்த பிள்ளைங்க வந்து பெறுகின்றார்கள். அது வந்து நல்லா இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஃப்ரீ எஜுகேஷன் மாதிரி தான், அவங்க ஃப்ரீ மைண்டடா படிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு வித்தியாசமா இருக்கு. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரிசல்ட் கொடுக்கணும் அப்படிதான் நம்ம வந்து ஒர்க் பண்ணின்னு இருப்போம். ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைங்க வந்து ஃப்ரீ மைண்டடா லேர்ன் பண்றாங்க.
comment vas-tu? என்ன சொல்றீங்க? எப்படி இருக்கீங்கன்னு நான் கேட்குறேன் உங்களை. நான் என்ன பதில் சொல்லணும்? Je vais bien, très bien, merci. Bonjour monsieur et salut, je m'appelle Ansi Mary, j'étudie en classe de 3e. நான் என்ன சொன்னேன்னா நான் என்ன கிளாஸ் படிக்கிறேன்னு ஃபர்ஸ்ட் சொன்னேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குட் மார்னிங் சொல்லிட்டு ஹாய் சொன்னேன். குட் மார்னிங்னா போஷூர், வாங்க அப்படின்னா ஆன்ட்ரே, வெளில போங்க அப்படின்னா சொர்த்தே, புவாதெல்லோனா தண்ணி குடிங்க. அந்த மாதிரி நிறைய வந்து லெட்டர் சொல்லி கொடுப்பாங்க. Bonjour, je m'appelle Rajan George, je suis enseignant de mathématiques. Donc je suis très content de travailler ici à pensionnat de jeunes filles. Donc j'enseigne mathématiques ici. Donc இப்போ நான் சொன்னது நான் வந்து என்னோட பேர் ராஜன் ஜார்ஜ். நான் வந்து கோஆர்டினேட்டராக இருக்கேன் for the 4 government French schools and I'm working as a maths teacher in pensionnat de jeunes filles. புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிற 4 பிரெஞ்சு பள்ளிக்கூடத்துல ரொம்ப பழமையான பிரெஞ்சு பள்ளிக்கூடம்னா இந்த பார்சியோனா அரசு உயர்நிலை பள்ளி தான். இந்த பள்ளிக்கூடம் கட்டப்பட்ட காலகட்டத்தில் ஆசியாவிலேயே மிகவும் பழமையான ஒரு பிரெஞ்சு பள்ளியா இருந்தது. இப்பவும் இந்தியாவிலேயே இருக்கிற ஒரே பெண்களுக்கான பிரெஞ்சு கல்விக்கூடமாகவும் இதுதான் விளங்குது. இத்தகைய சிறப்பம்சங்களையும் வரலாற்றையும் தன்னகத்தே கொண்டிருக்கிற இந்த பிரம்மாண்டமான பழமை மாறாத இந்த பிரெஞ்சு பள்ளியை பொறுத்தவரையும் புதுச்சேரிக்கும் பிரான்சுக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலத்தை உருவாக்கும் வகையில் அமைஞ்சிருக்குது. வருடந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான மாணவர்களை உருவாக்கி அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதோடு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு பிரான்சுக்கு, அதாவது நேரடியாகவே பிரெஞ்சு மொழியை கற்பித்து உயர்கல்விக்காக பிரான்சுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறார்கள். இன்னமும் பெண் கல்விக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில ஒரு வரலாற்று நினைவு சின்னமாக புதுச்சேரி வீதிகளில் மின்னிக் கொண்டிருக்கிறது இந்த பிரெஞ்சு பள்ளி.